அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்திருக்கிற ரஞ்சித் சாருக்கு, டி சிவா சாருக்கு, சக்தி சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ். வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி. ரஞ்சித் சார் வந்து தங்களான் நாங்கள் சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவை நோக்கி ஒரு ஃபிலிமாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் அவர் கூட செய்கிறதே வந்து தங்கலானில் செய்கிறது வந்து நான் ஒரு ரொம்ப வைப்ரண்ட்டாக பார்க்குறேன். அகெயின் ஸ்டுடியோ கிரீன் ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி சேர்றோம். ஸ்டுடியோ கிரீன் எப்படி ரஞ்சித் சாருக்கு வந்து அட்டக்கத்தியில் அவர் லைஃப்பை ஸ்டுடியோ கிரீன் ஆரம்பித்து கொடுத்தாங்களோ, என்னோட ஆக்டிங் கெரியர் வந்து டார்லிங்கில் தான் ஆரம்பிச்சது. ஸோ ஞானவேல் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஞானவேல் சார், நேஹா மேம், தனஞ்சயன் சார் இந்த மொத்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரஞ்சித் சார் கூட திருப்பி நீலமில் இன்னொரு படம் பண்ணுறேன். அதுவும் வந்து அவர் கூட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நிறைய படங்கள் வேலை செஞ்ச டைரக்டர் மோசஸ்னு அவர் திருப்பி ஒரு டெபியூட்டன் டைரக்டருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க். ஸோ தேங்க்ஸ் ரஞ்சித் சார் நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் டி சிவா சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேனரில் நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன். திருப்பி ஒரு வாட்டி யூ பீன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். சக்தி சார், அவர் படம் பார்த்துட்டார் 2 நாள் முன்னாடி. அதனால் ரொம்ப பிரைட்டாக வந்து பேசினார். அந்த அந்த இதுலேயே ஒரு அந்த டோன்லேயே லெவல் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஒர்க் பண்ண ஆக்சுவலி அவர் பார்த்தது வந்து பிஃபோர் கட் வெர்ஷன். இப்போ ஃபைனல் வெர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இன்னும் நீங்கள் ஃபைனல் காப்பி பார்த்து இன்னும் ஹாப்பியாக இருப்பீங்க. படம் பார்த்துட்டு என்னோட பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸில் நிகேஷ்க்கு நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் சோஷியல் மெசேஜ் போடுறீங்க, நீங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் போனீங்க, நீங்கள் வந்து பல போராட்டங்களுக்கு போகிறீங்க, ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் இன் அ ஃபிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அது அமையாமலே இருந்துச்சு. அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. சிவி குமார் தான் எனக்கு அமைச்சார் இந்த ஸ்கிரிப்டை. அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னார். ரொம்ப டேரிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் எ ரியல் இன்சிடென்ட். அவருடைய சொந்தங்களுக்குள்ளே நடந்த ஒரு கதை, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை, உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தார். ஸோ he said it's a real incident, so I wanted to voice it out. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை. அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதோடைய எண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சோர்டாக, ஒரு இவ்வளோ சின்ன பையன் வந்து இவ்வளோ மெச்சோர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோடைய விஷுவல், அருணுடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை. ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க். நேற்று சுதா கொங்கரா பார்த்துட்டு சொல்கிறாங்க அந்த கேமரா ஒர்க் இஸ் வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இது அமைஞ்சிருக்கு. ஆஃப்ரோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன், பட் அவர் வந்து அதை ஒரு யங்காக மாற்றிட்டார். அந்த ஃபிலிமே வந்து ஒரு யங், வைப்ரண்ட், பவர்ஃபுல்லாக மாற்றிட்டாரு. சித்துக்குமார், அந்த கேரளா சாங் வந்து சித்துக்குமார் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த சாங் கொஞ்சம் ட்ரெய்லரில் வைங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நிகேஷ் வந்து ட்ரெய்லரில் வச்சார். ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே ரொம்ப டீம் எஃபர்ட்டோட ஒரு நம்பிக்கையோட வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும்னு நான் நம்புகிறேன்.